மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா போயே தீருவேன். சட்டத்தை மதிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக அமைதியா இருக்கிறேன். முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க, அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்புறம் எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அணை போட்டு ஆத்த வேணும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும், ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். எனது அருமை தமிழக வெற்றி கழக தோழர்களே, நான் மாநாட்டுல ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொன்னேன். அதே தான் இங்க நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். இந்த மண் பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான மண், சகோதரத்துவ மண், சமய நல்லிணக்கத்தை பேணும் சமூக நீதிக்கான மண். இதை நம்ம பாதுகாத்தே தீரணும். உங்க எல்லாரையும் வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டில இருந்து பல பகுதிகளில் இருந்து வர செய்திகள் கேட்கும் போது மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு. சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கிறதாவே தெரியல. கபடதாரிகள் கவர்மெண்ட் தான். மக்களாட்சி மலரணும், அது வரணும்னா இவங்களை மாத்தணும். அதுக்கு என்ன வழி? அதுக்கு நாம என்ன செய்ய போறோம்? நம்மளுடைய தோழர்கள் டெய்லி மக்களை போய் பாருங்க, அவங்களோட பேசுங்க, ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க, அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க, அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழி யோசிங்க. அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமிந்து பாருங்க. ஒவ்வொரு வீட்டோட உச்சிலையும் தமிழக வெற்றி கழகத்தோட இரட்டை போர் யானை வாகை மலர் கொடி தானா பறக்கும், தானா பறக்கும். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது?